ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு பொறுமையாக அப்படியே குச்சியாகி சாப்பிட்டுட்டே ஒரு 11 கிட்ட பெரியம்மா வீட்டுக்கு போயாச்சு. சீர்வரிச பிளேட் பார்ட் 2 டெக்கரேஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ நேற்றுக்கு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் இந்த ஷார்ட்ஸ் டைட்டிலுக்கு மேலே பாருங்கள், டேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே ஃபங்க்ஷனுக்கு ப்ரீவியஸ் டே எடுத்தது தான். ப்ரீவியஸ் டே வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்ஸு, ஸ்நாக்ஸ், அப்புறம் வந்து தேங்காய்க்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறது அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து தனித்தனியாக எல்லா தம்பளத்துலேயும் பேக் பண்ணுற ஒர்க் தான் இருந்துச்சு. ரிமைனிங் ஐட்டம்ஸ்லாம் நாங்கள் வந்து ப்ரியராகவே வந்து பேக் பண்ணி வச்சாச்சு. இப்போது நான் வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கிறதுனால எங்கே போனாலுமே மேக்ஸிமம் லன்ச் வந்து பேக் பண்ணியே கொண்டு போயிடுறது. அன்றைக்குமே வீட் பிரெட் யூஸ் பண்ணி சாண்ட்விச் தான் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன். பட் சுமதி அம்மா மை செகண்ட் பெரிய அம்மா அவங்க கண்டிப்பாக ரைஸ் சாப்பிட்டே ஆகணும்னு கம்பல் பண்ணி கொஞ்சமாக ரைஸும் வச்சு விட்டுட்டாங்க. நாங்கள் லன்ச் முடிக்கவும் மார்க்கெட்லேருந்து கரெக்டாக ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதெல்லாம் தனித்தனியாக தாம்பூலத்தில் செக்ரிகேட் பண்ணி வச்சுட்டு அதுவுமே கிளிங் ரேப் போட்டு கவர் பண்ணிட்டோம். ஃப்ரூட்ஸ் நல்லா ப்ரீத்தபிளாக இருக்கணுன்றதுக்காக கிளிங் ரேப் மேலேயே பென் யூஸ் பண்ணி குட்டி குட்டி ஹோல்ஸாக வந்து வெண்ட்டுக்கு போட்டு விட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் தாம்பலம் எடுத்துகிட்டு போகிறப்போ ஃப்ரூட்ஸ் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அப்படின்றதுக்காக. யூஸ்வலாக அந்த ஃபங்க்ஷன் டேவை விட அந்த ப்ரீவியஸ் 1 வீக் வந்து பார்த்திங்கன்னா வீடே ஒரே ஃபங்க்ஷன் வைப்பாக இருக்கும். ரிலேட்டிவ்ஸ்லாம் வரப்போ எல்லோரும் சேர்ந்து வந்து வேலை பார்க்குறப்போ சிரித்து பேசி கதையை அடிச்சுட்டு அது ஒரு மாதிரி நல்லா ஜாலியாக ஃபீல் ஆகும். அன்றைக்கும் அதே மாதிரி தான் எல்லாம் சிரித்து பேசி வேலை பார்க்குறப்போ ஒர்க் பார்த்ததே தெரியலை. ஐஷு வந்து நிறைய நெயில் பாலிஷ் கலெக்ஷன்லாம் வச்சுருந்தாலும் ஸோ அவட்டேருந்தே ஓசியில் ஒரு நெயில் பாலிஷும் வாங்கி போட்டுட்டு நானும் அம்மாவும் வந்து கொஞ்சம் கிராக்கர்ஸ்லாம் வாங்க வேண்டியிருந்துச்சு. நெக்ஸ்ட் டே ஃபங்க்ஷனுக்காக அதுக்காக போயாச்சு. அங்கே போயிட்டு கிராக்கர் ஷாப்பில் கொஞ்சம் 1000 வாலா 10,000 வாலா 7 ஷார்ட்ஸ்லாம் வந்து வாங்கிட்டோம். கிராக்கர்ஸ்லாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக அன்றைக்கி வந்து கிடச்சிருந்துச்சு. இது வந்து பாலக்கரை மெயின் ரோட்லேயே இருக்குது இந்த ஷாப்பு. அங்கேருந்து வாங்கிட்டு நாங்களும் வந்து கிளம்பியாச்சு. நம்ம வேறு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர், டாட்டா, பை பாய்.